எதிர்ப்பெல்லாம் போயே போச்சு. கத்தியின் தீபாவளி ரிலீஸ் கொண்டாட்டம். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கத்தி படத்தை ரிலீஸ் செய்தே தீர்வேன் என்று தனது நிலையில் உறுதியாக இருந்தார் லைகா நிறுவனர் சுபாஷ்கரன் அல்லிராஜா. இப்போது அவரது எண்ணம் ஈடேறும் வகையில் கத்தி படத்திற்கு இருந்த கெட்ட காலம் கிட்டத்தட்ட முடிந்தே விட்டது. ரஜினி மகள் சௌந்தர்யா லைகாவுடன் கைகோத்திருப்பதால் சில மாதங்களுக்கு முன்வரை அப்படத்தை ரிலீஸ் செய்துவிடக் கூடாது என்று வெகுண்டெழுந்த தமிழின உணர்வாளர்கள் தற்போது சீற்றம் அடங்கியவர்களாக முடங்கிவிட்டார்கள். இதனால் தீபாவளி ரிலீஸ் வேளையில் முன்பை விட படுவேகத்தில் கிளம்பியிருக்கிறது லைகா நிறுவனம். இன்னும் ஒரு சில தினங்களில் அப்படத்தின் அதிகாரப்பூர்வமான ட்ரைலரும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ள விஜய் பாடிய செல்ஃபி புள்ள பாடலையும் வெளியிட இருக்கிறார்கள். தீபாவளி கலெக்ஷனை முழுமையாக அள்ளிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டிருப்பதால் தீபாவளிக்கு 4 நாட்கள் முன்னதாகவே, அதாவது 17ஆம் தேதியே கத்தி படம் ரிலீஸ் ஆகிறதாம். கூடவே விஷாலின் பூஜை படமும் ஜெயம் ரவியின் பூலோகம் படமும் தீபாவளி ரேஸில் இருக்கிறது. இருந்தாலும் விஜயின் கத்தி படத்தின் வசூலை தான் தியேட்டர் உரிமையாளர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கத்திக்கு வழிவிட்டு விஷாலின் பூஜையும் ஜெயம் ரவியின் பூலோகமும் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இப்படி ரிலீஸ் பற்றிய பாசிட்டிவ் விஷயங்கள் பரவ ஆரம்பித்திருப்பதால் இப்போதே கத்தியின் ரிலீஸ் கொண்டாட்டம் களை கட்ட தொடங்கிவிட்டது.